என்ன செய்ய போறோம்னா கணவாய் மையோட கணவாய் கறி செய்ய போறோம். அது மட்டும் இல்ல குத்தரிசி சோறோட மைக்கறி மை விட்டு சமைக்கிறது நல்ல உடம்புக்கு சத்தான சாப்பாடு. கணவாய் பொரியல் கணவாய் டெவில் எல்லாமே சமைச்சு இன்னைக்கு சாப்பிட போறோம். பீந்தரவாயா பாருங்க கொஞ்சம் வச்சு ஒட்டுது ஒட்டுது மேலிராசி செத்துது எப்படி உடைக்கிறது இங்க கணவாண்ட முட்டை முட்டை இது பாலமன் சொல்றது முட்டை இது பெரிய கணவை இது கணவாண்ட மை இதான் உங்களுக்கு வேணும் அவன் உடைக்க வேணாம் உடைக்காத விடுவது இதான் கணவை மை இதை திரும்ப ஒரு இதே வைப்போம் பொரியலை செய்ய போகிறோம் பொரியலுக்கு இந்த மை இல்லை கணவாண்ட சைஸை பாருங்க பின்பக்க மாட்டோம் பின்பக்கம் நமக்கு தெரியும் உள்ள கை வச்சுக்கிட்டே தெரியும் இதான் பாருங்க கணவாய்னா மை மை வந்து ஒரு குடல் மாதிரி இதுதான் தெரியும் இது அமர்த்தினா உடைஞ்சிடும் அதே மாதிரி கணவாய் முட்டை உங்களுக்கு காட்ட போறேன் இதுதான் கணவாய் முட்டை எல்லாத்தையும் செப்பரேட்டாக பிரிச்சிட்டோம் இங்கே வந்து மை எடுத்துட்டோம் இங்கே கணவாயை பிரிச்சிட்டோம் டெவிலுக்கும் கறிக்கு நாங்கள் பயன்படுத்துறது ஏன்னா பீரி எடுக்கிற பீரி பார்க்க போகிறோம் அதுதான் பீரி சக்ஸஸ் நாங்கள் அரிசி கழுவ போகிறோம் உலகத்தின் மாதிரி இருக்கா இது போடக்கூடாதா போடல இது ரெண்டாக்கிடுவோம் நாங்கள் பெரிய பெருசுக்காக பெருசாக இல்லை மீனா மீனா உலகப்படியா சினியா பாருங்க சதுர சதுர குட்டியாக வெட்டுறோம் எனக்கு பெரிய கனவை வட்ட மட்டமாக பெருசாக வருது நாங்கள் சின்ன வெங்காயம் தான் கறிக்கு போட போகிறோம் பெரிய வெங்காயம் டெவிலுக்கு போட போகிறோம் உலகம் வந்தது டெவிலுக்கு வட்ட மட்டமாக வட்டி இருக்கு அவிஞ்சிது நல்லா அவிஞ்சிது அதுதான் நாங்கள் கணவாய் கறிக்கு சதுர சதுரமாக வட்டி இருக்கிறோம் அதே போல இங்கே டெவிலுக்கு வந்து டெவிலுக்கு பொரியலுக்கு வந்து வட்ட மட்டமாக வட்டி இருக்கிறோம் பச்சை மிளகாய் ஒரு காய் புள்ளியும் குத்தி போட போகிறோம் போட போகிறோம் தேங்காய் பால் போடுறோம் மிளகாய் தூள் போட போகிறோம் யாழ்ப்பாணத்து கறி தூள் எப்படி கொதிக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கணவாய் மை போட போகிறோம் மை பிரிமா எடுத்து வச்சுனாங்க உடச்சி போட போகிறோம் பேக்கர் போட முடியுமா கரையுமா சிவத்த கலரில் கறி இருக்குது இப்போ இங்கே கருப்பு கலராக மாற போகுது என்னது கருவேப்பிலை போடுறதா அப்படி கருப்பு கலர்லேயே நிறைய சொல்லுது கருவேப்பிலை போடுவோம் எண்ணெய் விட்டு கணவாயை பொரிக்க போறோம் கணவாய் டெவில் செய்ய போறோம் முதல் கணவாயை பொரிக்க போறோம் உள்ளி போட போறோம் உள்ளி போடுறோம் அடுத்த கறி மிளகாயம் பச்சை மிளகாயம் போடுறோம் உப்பு போடுறோம் இப்போ நாங்கள் தக்காளி போட போகிறோம் கறி மிளகாய் தூள் போடுறோம் எத்தனை அடி நேரம் மூடி வச்சிருக்கிறோம் இப்போ பொரிஞ்சு வந்துருக்கு ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம் சூப்பராக வந்துட்டு ஆமாம் சுடுது இப்போ நாங்கள் தேய்ச்சி புளி விடுறோம் தேய்ச்சி புளியை காட்டுறேன் ஒட்டே போட்டேன் நல்லா விட்டேன் சோடா போடலாம் நானே சரி நாங்கள் வாழையில ரெடி பண்ணிட்டோம் இங்கே வேறுங்க கணவாய் கறி இருக்குது கணவாய் டெவில் இருக்குது தேய்ச்சி புளி இருக்குது வெங்காயம் இருக்குது எல்லாத்தையும் போட்டு ஒரு போட வரும்